வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கேன்டீன். என் பேர் ரிச்சர்ட். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய கிட்ஸோட ஃபேவரட், அது பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா க்ரீன் சிக்கன் வச்சிருக்காங்க. அந்த க்ரீன் சிக்கன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, அது வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இன்னைக்கு க்ரீன் சிக்கன் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னன்னு காட்ட போகிறேன். இது வந்து சிக்கன். இந்த பச்சை மிளகாய் எது வச்சிருக்கேன் சும்மா டிவைட் பண்ணி காட்டுங்க, பிரிச்சுக்க வைக்க. இது வந்து 4 போர்ஷன் சிக்கன் வச்சிருக்கேன். நான் ஒரு அளவு காட்டுறதுக்காக ஒரு கையளவு சிக்கன், இது 4 கையளவு சிக்கன் வச்சிருக்கேன் நான். இது வந்து புதினா, அதே மாதிரி 4 கையளவு புதினா, 4 கையளவு கொத்தமல்லி. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் 4 பிரிச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி. இந்த அளவுக்கு வந்து ஒரு கைக்கு வச்சுருக்கேன் நான். இது மாதிரி 4 வச்சுருக்கேன் நான். பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போடணும், போட்டுக்கலாம். ஒருத்தருக்கு காரம் கம்மியாக கேட்பாங்க, அது எவ்வளோ வேணால் பச்சை மிளகாய் போடணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து 4 ஸ்பூன் வந்து தயிர். அப்புறம் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூனு, இது வந்து சோம்பு 2 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் இதெல்லாம் போட்டுருக்கோம். நம்ம கொத்தமல்லி, பூண்டெல்லாம் போடணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க வேண்டியது. ஸோ இதில் வந்து இந்த ஸ்பைசஸில் சோம்பு மட்டும் நான் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைக்க போகிறோம். இதோட தயிரும் நான் சேர்த்து போகிறேன் நான். ஓகே, இதை போயிட்டு அரைச்சிட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நெய்யாக அரைச்சிங்க. சப்போஸ் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து சரியாக அரையலை, இன்னும் தண்ணி தேவைப்படுச்சா தண்ணி ஊற்றிடாதீங்க. வேணா இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிங்க. தண்ணி மட்டும் கலக்கக்கூடாது, சரிங்களா? இது முடிச்சாச்சு. இப்போ நம்மகிட்ட இந்த க்யூப்ஸ் சிக்கன் இருக்குது ரெடியாக. நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா மஞ்சள்தூள் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு வந்து நான் அரைக்கும் போதே வந்து இதிலே வந்து போட்டு உப்பு போட்டு அரைச்சாச்சு. நீங்கள் திருப்பி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி உப்பு வேணும்னா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த கரம் மசாலா இது நான் வந்து கலந்துக்கிறேன். ஓகே, இந்த மஞ்சள்தூளும் கரம் மசாலா நல்லா கலந்துட்டேன். கலந்த அப்புறமேல் நம்ம இதை வந்து அப்படியே ஆட் பண்ண போகிறோம். சும்மா நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க. நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 hours வந்து நான் மேரினேட் பண்ணுவேன் நான் இதில். ஸோ அதனால தான் நல்ல உள்ள மசாலா ஜூஸ் எல்லாம் சிக்கனுக்குள்ள போகும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்கான க்யூப்ஸ் சைஸுக்குனால உள்ளே ஏறுறதுக்கு டைம் ஆகும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 hours இல்லைன்னா மேக்ஸிமம் 8 hours வந்து நீங்கள் இதை ஊற வச்சுருந்தோம். ஸோ இது வந்து இல்லை மேரினேட் பண்ண முடியாது. இல்லை, இது வந்து 2 விதமாக நான் பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று வந்து க்ரில்லில் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன் ஸ்கியூஸ் வச்சு. அதே மாதிரி க்ரில்லாதவங்க வந்து எப்படி வீட்டுக்கு நார்மல் அடுப்பு வந்து ஒரு தாவல் வச்சு எப்படி பண்ணுறது. ஓகே, இது பாருங்க, ஒரு 6 to 8 hours நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி, கலக்கி வந்து சிக்கன் நல்லா இதாகிடுச்சு. அதுக்கப்புறமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வுட்டன் ஸ்கியூவர்ஸு. இது வந்து நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான். இது ஏன்னா ஊற வைக்காமல் நீங்கள் நேராக யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து க்ரில்லில் போட்டிங்கன்னா கருகிடும். ஸோ அதனால் அந்த சீக்கிரமாக கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 3 hours நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. ஒரு சின்ன இன்னொரு ஆப்ஷனல் காட்டலான்னு இருக்கேன். சில பேருக்கு வெறும் சிக்கன் மட்டும் தான் பிடிக்கும், பட் சில பேர் வெஜிடபிளோட சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஆனியன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். இந்த பெல் பெப்பர்ஸு, அப்புறம் பைனாப்பிள், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சுக்கினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுக்கினியை வந்து நான் சும்மா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கியூவர்ஸில் போகிற மாதிரி இருக்கணும் எல்லாமே அந்த சைஸு. சரி, நான் இப்போ வந்து எப்படி ஸ்கியூவர்ஸில் போகிறதுன்னு காட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்கியூவர்ஸில் ஷார்ப் எட்ஜ் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெறும் சிக்கன் மட்டும் நான் எப்படி போடுறேன்னு பார்க்க போகிறேன். நான் பார்த்து பண்ணுங்கள், பிடிக்கும். இது வந்து வெறும் சிக்கன் மட்டும், சிக்கன் ஸ்கியூவர்ஸ்.
இது வந்து வெறும் சிக்கன் மட்டும். இன்னொரு ஆப்ஷன் வந்து வெஜிடபிளோட எப்படி பண்ணலாம். ஆனியன். ஓகே, அடுத்த சிக்கன் உள்ள போடுறேன் நான். இந்த சமயத்தில் நெக்ஸ்ட் இது போடலான்னு இருக்கேன் நான். இந்த பெல் பெப்பர்ஸ் அப்புறம் அடுத்த சிக்கன் பீஸ், பைனாப்பிள், பார்த்து கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்க, இதெல்லாம் உடஞ்சிடும். இன்னொரு சிக்கன், zucchini. ஸோ இது என்ன வெஜிடபிளோட ஒன்று. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை க்ரில் பண்ண போகிறோம். இது எப்படி க்ரில்லிங் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து தவாலையும் எப்படி வந்து பண்ணலாம். சப்போஸ் எல்லா வீட்லையும் க்ரில் எடுப்பவங்க எதிர்பார்க்க முடியாது. க்ரில் இல்லாத வீட்டில் வந்து எப்படி நார்மல் ஸ்டவ்வில் ஒரு தவாலை வச்சு பண்ணலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். ஓகே, இந்த க்ரில் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். நான் ஹீட்டு பார்த்தீங்கன்னா நான் 400 டிகிரி ஃபேரன்ஹீட் வச்சுருக்கேன், இல்லைன்னா 200 செல்சியஸ். அது 4000 செல்சியஸ் ஒரு ஃபேரன்ஹீட் இது போட்டுக்கணும். இப்போது நான் வந்து ரிப்ளேஸ் பண்ண ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 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 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு இதில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ தட் இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணோன்னா இது க்ரில்ல ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும். ஓகே, நான் இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டுட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி போடணும். இப்போ நம்ம எப்படி தவால பண்ணுறதுன்னு காட்டலாம். சும்மா லைட்டாக பாருங்க, சும்மா கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிருக்கேன். ரொம்ப ஆயில் தேவைப்படாதுக்கு நான் எடுத்து ஸோ ஒரு சைடில் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்பி போடலாம். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஸோ தட் சீக்கிரமாக குக் ஆகும், மேலேயும் நல்லா குக் ஆகும். ஓகே, மேட்சிங் பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு திருப்பி வரலாம். ஓகே, என்னாச்சுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பி போட்டு பண்ணிடுவாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே இந்த ப்ரௌன் கோட்டிங் வரணும். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இது வந்து பேன்லேயே வந்து ஓகே, நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடு வச்சோம், இன்னொரு 5 மினிட்ஸ் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ஓகே, இதுதான் நான் சொன்ன மாதிரி வந்து தவால பண்ண சிக்கனு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா க்ரில்ல பண்ண சிக்கனு. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் வேரி ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபயர்லேயே பண்ணுறோம், இது தவால வச்சு பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் நீங்கள் குக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். சரிங்களா? இப்போ வந்து நான் கட் பண்ணி காட்ட போகிறேன், எப்படி இருக்குது உள்ளார காட்ட போகிறேன். ஓகே, நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆனியனோட இந்த சிக்கன் எடுக்க போகிறேன். வந்துரு ஆனால் வந்துருச்சு. பாருங்க, the green chicken with onion, vegetable. சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஆனியனோட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கு. நம்ம தவால பண்ணது வந்து டேஸ்ட் பண்ணலாம். கட் பண்ண பாருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு சிக்கனு. கண்டிப்பா இந்த கிரில்ல பண்ணதுக்கும் தவால பண்ணதுக்கும் டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் ஆனால் சூப்பராக இருக்கு. ஓகே, எல்லாம் என்ஜாய் பண்ணின்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். என்னோட கிட்ஸுக்குலாம் அது ரொம்ப ஃபேவரட். இது பண்ணி கொடுங்க, கிட்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் சரி, ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. அப்படியே அங்க இருக்கிற சின்ன பெல் பட்டனை அழுத்துங்க.